கட்டத்துல அடிச்சிடாம கத்திய கொடுத்து ஆளான்னு சொல்லிட்டு ஓடுங்கடா. ஹலோ நான் ஒரு மிஷின் வாங்கியிருந்தேன். அதாவது எதுக்கு அப்படின்னா அந்த ஃபினிஷிங் லேயர் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள ஜீரோ டஸ்ட் மெயின் ஆகணும், ஜீரோ இன்செக்ட்ஸ் மெயின் ஆகணும், அதாவது பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும். சரிங்களா, அதுக்காக இது ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன். நிறைய பேர் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ரிவ்யூ நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. சரி ஓகேன்னு சொல்லி வாங்கலான்னு வாங்கினேன். பட் அதில் சம்பவமே என்ன அப்படின்னா வந்து இது நம்ம நினைச்ச அளவுக்குலாம் இதில் பிடிக்கல. ஒரு நைட்டுக்கே ஜஸ்ட் ஒரு 3 or 4 மஸ்கிட்டோஸாக பிடிக்குது. பெரிய பெரிய பூச்சியெல்லாம் போய் இதை ஒட்டிருச்சு. நான் வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்க. மெயினாக இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ போறதுக்காக தான் நான் வந்து ஆக்சுவலாக ரூம் ஓகே, பட் பெரிய சர்ஃபேஸ் என்னோட ஃபேக்டரிக்காக இது வாங்கினேன். பட் என்னோட ஃபேக்டரி கொஞ்சம் பெருசா இருக்கனால இது வந்து 10 லைட்டு பிரைட்டா தெரியல. ஸோ ஃபேக்டரி பெருசா இருக்கனால இது ஒரு ஓரத்தில் வைக்கும்போது பெருசா அந்த அளவுக்கு இது ஒரு பவர் இல்லை, அதனால பெருசா எனக்கு எதுவும் ஆகல. சில சஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப குட்டியா பண்றீங்க 10 ரூம்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. 2-3 இன்செக்ட்ஸ் எல்லாம் மாட்டுது. ஸோ இது வந்து லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிற எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வருதுன்னு பார்க்கலாம். இவ்வளவு பிரைட்னஸ் ரொம்ப இல்லை, பட் வந்து ஒரு மினிமமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, கண்டிப்பா 10,000 வரும் நினைக்கிறேன். அதை நான் வாங்கிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க வாங்கி. இவ்வளவு போராட்டம் எதுக்காக பண்ணா அந்த ஃபினிஷிங் லேயர் ரூமுக்காக தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் லேயர் ரூமுக்கு வந்து டஸ்ட்டும் பூச்சி வராம இருக்குது ஏதாவது ஐடியாஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் லவ் யூ ஆல்.